எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஒயின், அதாவது வீட்டிலையே ஒயின் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹோம்மேட் ரெட் ஒயின் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 2 ப்ராசஸாக நம்ம செய்கிறோம். முதல்ல நம்ம 21 நாள் அதை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். அதுக்கப்புறமா அடுத்த 21 நாள் நம்ம மூடி வச்சுருவோம். அப்படியே மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒயின் ரெடி ஆயிரும். கரெக்டாக 42 நாள் ஆகும். நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதுன்னு சொன்னால், எந்த ரேஷியோவில் நம்ம இதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பேசிக்காக நீங்கள் ஒயின் செய்யும்போது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். ஒன்று நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஈஸியாக நம்ம ஒயின் செய்ய முடியும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் எடுக்கிற ப்ரப்போர்ஷன், அதாவது எந்த ரேஷியோவில் நீங்கள் எடுக்கிறீங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒயின் சரியான பதத்தில் வந்துடும். தண்ணி பயன்படுத்துகிறது டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. 2.5 லிட்டர் நம்ம தண்ணி சேர்க்கறது ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த தண்ணி தான் நமக்கு குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது நான் டே 1லேருந்து நான் அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். 5 days மட்டும் நான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா கரெக்டாக 21st டே காட்டிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதை நான் காட்டுறேன். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ஒயின் செய்யலாம். வீட்டிலையே ஒயின் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ இந்த பன்னீர் திராட்சை, அதாவது இந்த திராட்சையில் விதை இருக்கும் உள்ள அந்த திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு ஒயின் நல்லாயிருக்கும். பொதுவாக நீங்கள் திராட்சை பழம் செலக்ட் பண்ணுறச்ச இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த இதை நீங்கள் பீல் பண்ண பிறகு இதில் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இதோடைய தோலை நீங்கள் நல்லா ரப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு டார்க் கலர் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நல்லா ரெட் கலராக வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஒயின் குவாலிட்டியாக இருக்கும். நான் திராட்சையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம வெயிட் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ரேஷியோஸ் இருக்குது. 1.5 கிலோ திராட்சைக்கு 15 கிராம் ஈஸ்ட்டு, 1.5 கிலோ சீனி, அதுக்கப்புறமா 2 லிட்டர் 600 ml தண்ணி, அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கிரேப்ஸை 1.5 கிலோ எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்குறோம். இதை நம்ம இந்த காம்பிலேருந்து கிரேப்ஸை தனியாக எடுத்து போட போகிறோம். நீங்கள் ஒயின் செய்யும்போது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரமானாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற கிரேப்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு ஃபங்கல் அட்டாக் இல்லாமல் நம்ம நீட்டு க்ளீனாக ஒயின் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் கிடைக்கலன்னா கூட நீங்கள் பிளாஸ்டிக் இதுலேயும் செய்யலாம். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு மூடி வேணும். ஏர் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது மினிமம் உங்களுக்கு 5 லிட்டர் பிடிக்கிறது. நான் 5 லிட்டரில் 1.5 kg கிரேப்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன். அப்போ 1.5 kgன்னு சொன்னால் நமக்கு 2.5 லிட்டர் தண்ணி விடுவோம். அது கூட நம்ம 3/4 கிலோ சீனி போடுவோம். ஸோ இதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் இடைவெளி வேறு விடணும் எல்லாம் இருந்த பிறகு. அதனால் இந்த கண்டெய்னர் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த எந்த கண்டெய்னர் எடுத்தாலும் அது மூடியோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம 1.5 கிலோ கிரேப்ஸ் நெருத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறுமனே கிரேப்ஸை இதுக்குள்ளே போடலாம். இப்போது
15 கிராம் ஈஸ்ட் எடுக்க போகிறோம். 15 கிராம் ஈஸ்ட் எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. அது கூட இளம் சூடு, அதாவது லூக் வார்ம் வாட்டர், இன்னும் வார்ம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். தண்ணியை சீனி கூட சேர்த்துக்கிறோம். இந்த சீனியை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு லைட்டாக வார்மாக இருக்கும். நம்ம கை தாங்குற அளவு சூடில் தான் இருக்கும். இதில் வந்து நான் அந்த 15 கிராம் ஈஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுடலாம். இதை உங்களுக்கு அப்படியே நல்லா நுரைச்சிட்டு வரும். 5 மினிட்ஸ் அப்படியே அதை விட்டுருங்க. ஈஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் இந்த கிரேப்ஸை வந்து நம்ம உடச்சி விடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுக்கு பாதியாக நீங்கள் உடச்சி விட்டால் கூட போதும். உங்களுக்கு மத்து கடிச்சா, அதாவது பருப்பு கடைகிற மத்து கடிச்சா கூட நீங்கள் அதை வச்சு செய்யுங்க. நான் ஒரு உடன் இதை வச்சு செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டில் எதுவுமே உட்டை வச்சு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுக்கு பாதியாக இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஈஸ்ட் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம இப்போது இந்த உடச்சி விட்டுருக்கிற கிரேப்ஸ் கூட சேர்க்க போகிறோம். திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். கிரேப்ஸை நம்ம ஒன்றுக்கு பாதியாக உடச்சி விட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், முழுசாக ரொம்ப ஸ்மாஷ் பண்ணலனாலும் ஒன்றுக்கு பாதியாக எல்லாத்தையுமே நம்ம நச்சு விட்டுருக்கோம். இதில் நான் இப்போது ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டை சேர்க்குறேன். ஈஸ்ட் இப்போ சேர்த்தாச்சு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே ஸ்பேட்லாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை தான் நம்ம அப்போவே யூஸ் பண்ணோம். அதை இதை வச்சு நான் நல்லா கலக்கி விட்டுறேன். நம்ம 1.5 கிலோ சீனி சேர்க்கணும். ஆனால் முதல்ல வந்து நம்ம 3/4 கிலோ சீனி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். மீதி 3/4 கிலோ சீனியை அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அதனால் நான் இப்போது 750 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 3/4 கிலோ சீனி எடுத்தாச்சு. இதையும் நம்ம இந்த கிரேப்ஸில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போது சீனி சேர்த்தாச்சு. இது கூட 3/4 கிலோ சீனி சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு குத்து, அதாவது ஒரு 50 கிராம்ஸ் கோதுமை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. முழு கோதுமையாக இருக்கணும். அதையும் நீங்கள் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே ஸ்பேட்டுலாவே நீங்கள் வந்து போட்டு நல்லா ஈவனாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீனி நல்லா கரைஞ்சிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான். இப்போ நம்ம 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மீதி வந்து கரெக்டாக இவ்வளோ இடம் வந்து நமக்கு மீதி இருக்குது. இது நமக்கு கண்டிப்பாக இந்த கேப் வந்து நமக்கு தேவை. என்றைக்குமே வைன் பண்ணும்போது முழுசாக ப்ரிம் வரைக்கும், அதாவது மூடி வரைக்கும் நிறைச்சாப்பில் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஈஸ்டோட ஆக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இடைவெளி விடாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் உடனே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த சீனி வந்து முழுசாக உங்களுக்கு கரையணும். உள்ள இன்னும் சீனி இருக்குது. அதனால் நான் அதை நல்லா கரைச்சி விட்றேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக அந்த கலர் மாற ஆரம்பிக்குது. நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இதை இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இவ்வளோ கேப்போட நமக்கு வந்து
அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதை வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. அப்புறமா ரொம்ப உங்களுக்கு சூடாக இருக்கிற இடத்துலையும் வைக்க வேண்டாம். ஒரு நார்மலாக 25 டிகிரியிலேருந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுருங்க. இதை வந்து கூலான டார்க்கான ப்ளேஸில், அதாவது டைரெக்டாக சன்லைட் படாத ஒரு இடத்துல நம்ம வைக்க போகிறோம். அதே நேரத்தில் டெய்லி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஈவினிங் போல் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஈவினிங்னா நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி அந்த டைமுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உடன் ஸ்பேட்டுலா வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மேக் ஷுர் ஸ்பேட்டுலா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். டெய்லி நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை ஒரு நேரம் திறந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படியே நம்ம வந்து 21 நாளைக்கு பண்ணணும். இன்றைக்கி நம்ம பண்ண பிறகு நாளைக்கு திருப்பி இதை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நான் நாளைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு திருப்பி வீடியோவில் காட்டுறேன். Day 1 நம்ம இப்போது இதை ஓப்பன் பண்ண போகிறோம். மொதல் நாள் வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த ஈஸ்டோட ஆக்டிவிட்டி இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே கீழே இருந்தது அப்படியே மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட போகிறோம். நான் அதே ஸ்பேட்டுலா எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் க்ளீனான ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் டெய்லி இதை ஓப்பன் பண்ணணும். 21 நாள் நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து Day 1 கரெக்டாக நீங்கள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இதில் மார்க்கர் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை இதில் ஒரு ஸ்டிக் நோட் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் கரெக்டாக 21 நாள் டெய்லி ஒரே டைமில், நேற்று இந்த டைமில் நம்ம போட்டோம், இன்றைக்கி இந்த டைமில் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதே மாதிரி நான் 21 நாள் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே அந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ தூரத்துக்கு மேலே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போது அதை அப்படியே உள்ள வரைக்கும் விட்டுட்டு வந்து சுற்றி விட போகிறீங்க. உள்ள அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இந்த கிரேப்ஸ் வந்து நமக்கு ஆக்கியபை பண்ணியிருக்கு. நீங்கள் அப்படியே கலக்க கலக்க கிரேப்ஸ் வந்து கீழே போயிடும். அதுதான் தெரியும். இதை நீங்கள் அப்படியே ஒரு 5 minutes நல்லா கலக்கி விடுங்க. அப்போ நமக்கு வந்து ஈவனாக கிரேப்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிரும். கிரேப்ஸ் வந்து ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இப்படியே இந்த ஈஸ்டோடு சேர்ந்து டோட்டலாக நமக்கு ஃபர்மெண்ட் ஆகி அது வந்து ஒயினாக மாறும். ஒரு 3 நாள் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அது வந்து அப்படியே சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை இப்போ நம்ம மூடிடலாம். அப்படியே ஏர்டைட்டாக மூடி நம்ம வந்து நல்லா வெயில் படாத இடத்துல அப்படியே வச்சிட போகிறோம். 3rd டே இது. நாலாவது நாள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி வந்து குறையிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4வது நாளில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை கிளறி விடலாம். அந்த உடன் ஸ்பூன் வந்து ஒரே ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ அதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் திருப்பி போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நிறைய நுர வர்றது வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடோட எஃபெக்ட் தான். இப்போ நம்ம அந்த நுர போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம சுற்றி விட்டால் போதும். இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி திருப்பி வச்சிடலாம். இதே ஸ்பாட்டுலாவை திருப்பி க்ளீன் பண்ணி அப்படி வச்சுருங்க. 5th டே நம்ம வந்து இதை கிண்டி விட போகிறோம்.
இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை இப்போ பண்ணி விடலாம். இதே மாதிரி ஸ்பூனு இந்த உடன் ஸ்பேட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அழகாக நம்ம விட்டுடலாம். இது ஒரு 4 to 5 minutes நீங்கள் நல்லா ஈவனாக கிளறி விடுங்க. அந்த ஃப்ராத்தியா, அதாவது அந்த நுரையா இருக்கிறது வந்து நமக்கு வந்து குறையிற அளவுக்கு நம்ம சுற்றி விடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை முடி வச்சிட போகிறோம். கரெக்டாக இன்னைக்கு 21st டே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் கிரேப்ஸ் எல்லாம் நமக்கு ஃபர்மெண்ட் ஆகி கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கிற கிரேப்ஸையும் அதில் இருக்கிற அந்த ரெசிடியூஸ், அதாவது இருக்கிற இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு அரிப்பை எடுத்துக்கிறோம், நல்ல பெரிய அரிப்பாக. அதை நான் வச்சுட்டு இதில் நான் இப்போ ஊற்றுறேன். எல்லா ரெசிடியூஸையும் நம்ம அப்படியே எடுத்துட்டோம். பாட்டில் அப்போ அப்படியே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நல்லா இதை அப்படியே இருத்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கசடு மட்டும் அப்படியே வெளியே எடுத்துடலாம். முதல்ல நம்ம 750 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த 3/4 கிலோ சீனியும் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ 1.5 கிலோ கிரேப்ஸுக்கு வந்து 1.5 கிலோ சுகர். இப்போ நம்ம இதை அந்த அரிச்சு வச்சுருக்கிற கிரேப்ஸ் ஜூஸ் கூட இதை சேர்த்துக்கலாம். அரிச்சு எடுத்ததை இதே பாட்டிலே ஊற்றி வச்சிடுறோம். இப்போ நான் இந்த 3/4 கிலோ சீனியை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துற போகிறேன். 3/4 கிலோ சீனியையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். நீங்கள் இதை நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கரைச்சி விட்டுட்டோன்னு சொன்னால் இப்போ அந்த சீனி வந்து நல்லா ஈவனாக அந்த கிரேப் ஜூஸோட பிளெண்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை மூடி போட்டு 21 நாள், அடுத்த 21 நாள், நம்ம இப்போ இடையில திறக்க போகிறதில்ல. மொதல் 21 நாள் நல்லா திறந்து விட்டுட்டே இருந்தோம். இப்போ இந்த மீதி இருக்கிற 21 நாளும் நம்ம திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏர் டைட்டாக இதை நல்லா மூடி வச்சுட்டு டைரெக்டாக சன்லைட்டோ இல்லை வெளிச்சம் படாத இடத்துல நீங்கள் 21 நாள் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து நம்முடைய ஒயின் ரெடி ஆயிரும். நம்ம மூடி வச்சு 21 நாள் முடிஞ்சிட்டு நான் இப்போ இதை வெளியே எடுத்துருக்கிறேன். பாருங்க இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல டார்க் ரெட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கிரேப் எவ்வளோ டார்க்காக இருக்குதோ அந்த கலருக்கு உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் கலர். கரெக்டாக 42 டேஸில் நமக்கு ஒயின் ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். பார்த்தா தெரியும், அழகு ரெட் கலரில் இருக்குது, அழகு ஒயின் கலரில் இருக்குது. இப்படி நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதிலிருந்து நம்ம ஸ்லோவாக இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஒயின் வந்து எத்தனை வருஷம் ஸ்டோர் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இது கெட்டு போகவும் செய்யாது. தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வருஷம் கூட இதை வச்சுருந்துருக்கலாம்.
அதே நேரத்தில் நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ் டைம்லலாம் நமக்கு வந்து கேக்ஸோட கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹோம்மேட் ஒயின் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 2.25 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் ஒயின் எடுக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம லாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது. கரெக்டாக 42nd டே, அதாவது 42 டேஸில் நமக்கு இது வந்து ரெடி ஆகும். ஒயினுக்கு வந்து நல்ல லைஃப் உண்டு. நீங்கள் தண்ணி படாமல், அதே நேரத்தில் கை விடாமல், தூசி எதுவும் படாமல் ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வருஷம்னாலும் இதை வச்சுருந்துருக்கலாம், கெட்டு போகாது. அதே நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஒயின் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.